Hi everyone, welcome back to my channel. So in the video la pathinga appadina 11th standard and 12th standard கான English quarterly exam 2025 கான confirm questions தான் பார்க்க போறோம். So last minute confirm questions தான் பார்க்க போறோம். Important ஆன 5 mark questions paragraph and அதெல்லாம் சொல்லிறேன் and 3 mark questions prose உள்ள question answer and ERC question answer prose உள்ளது. So இது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து சொல்றேன். இது போக one word ல வந்து 20 க்கு at least வந்து எல்லாரும் பாத்தீங்க அப்படினா 20 க்கு ஒரு 17 plus mark ஆவது ஸ்கோர் பண்ணீங்க அப்படினா தான் உங்களுடைய டோட்டல் மார்க் வந்து ஒரு 75 plus ஆவது ஸ்கோர் பண்ண முடியும். அந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஈஸியாவே வந்து நீங்க பாத்தீங்க அப்படினா எவ்ரி யூனிட்டோட எவ்ரி லெசனோட எண்ட்ல பாத்தீங்க அப்படினா glossary parts வந்து இருக்கும். சோ அதுல பாத்தீங்க அப்படினா synonyms, antonyms, homophones and acronyms, சோ அதே மாதிரி clipped word, prefix and suffix எல்லாமே இருக்கும். அத வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. So இப்போ 11th standard and 12th standard கான important questions வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே நீங்க மிஸ் பண்ணா பார்க்க முடியும். நாளைக்கு நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தவொடனே 12th ஸ்டாண்டர்டுக்கு மேத்தமேட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் டைம் லைன் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க 11th 12th வந்து நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ 11th பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேராகிராஃப். 11th பேராகிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் பொறுத்தவரை இந்த பார்ட்ரேட் ஆஃப் எ லேடி, ஸோ அது மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஷுவரா பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லயுமே வந்து பார்ட்ரேட் ஆஃப் எ லேடில இருந்து தான் ஒரு பேராகிராஃப் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை அட்டென்ட் பண்ணிடலாம். போயமை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட் கன்ஃபெஷன் ஆஃப் யர் பாண்ட் ஸ்பெக்டேட்டர். ஸோ அந்த இது வந்து பாத்துங்க, கண்டிப்பா இதுல இருந்து கேட்பாங்க கன்ஃபெஷன் ஆஃப் யர் பாண்ட் ஸ்பெக்டேட்டர். ஸோ இதுல வந்து பாத்துங்க. சப்ளிமெண்டரி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் யூனிட் 1ல உள்ளது. ஸோ அது வந்து பாத்துங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு 3மே வந்து கேட்பாங்க. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ல பேஜ் நம்பர் 7ல பாத்தீங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து மெயினாக வந்து நிறைய பேர் இஆர்சி கேட்டிருந்தீங்க. இஆர்சியை பொறுத்தவரை வந்து நீங்கள் காமனாக பார்த்துங்க, பட் இம்பார்ட்டன்ட் இஆர்சி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பேஜ் நம்பர் 24ல பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 2 இஆர்சியில் ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3, ரோமன் லெட்டர் 4 இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 2 பேஜ் நம்பர் 55ல இஆர்சியில் ரோமன் லெட்டர் 1 அண்ட் ரோமன் லெட்டர் 2 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான இஆர்சி கொஸ்டின்ஸ் நீங்க படிக்க வேண்டியது. ஸோ இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷை பொறுத்தவரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்றேன். கொஸ்டின் ஆன்சரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ்ல இருந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்கல்ல 3 மார்க் கொஸ்டின். ஸோ அந்த 3 மார்க் கொஸ்டின், ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 5ல ஃபர்ஸ்ட்ல பாதி கொஸ்டின்ஸ் இருக்கும், செகண்ட்ல பாதி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ABDG இதெல்லாம் பார்த்துக்கோங்க. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா A and E. ஸோ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துக்க. இந்த 6 கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணா இதுல இருந்து தான் ப்ரோஸ்ல இருந்து கேட்கக்கூடிய யூனிட் 1ல இருந்து கேட்பாங்க. அண்ட் யூனிட் 2 பேஜ் நம்பர் 38ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் ஹெட்டிங்ல ACDFGI. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் 11th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட். இப்போ 12th பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறம் 11th and 12th காமனா படிக்க வேண்டிய ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 12th பாத்தீங்க அப்படின்னா பேராகிராஃபை பொறுத்தவரை ப்ரோஸ் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்டான பேராகிராஃப். ப்ரோஸ்ல அது பாத்துங்க. போயத்துல பாத்தீங்க அப்படின்னா த கேசல், அப்புறம் அவர் காசியாரினா ட்ரீ பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். சப்ளிமெண்டரியில ஃபர்ஸ்ட் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட் பாத்துக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னா லைஃப் ஆஃப் 5 பாருங்க, இல்ல அப்படின்னா தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் 1ல உள்ள இஆர்சி அண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருவோம். யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சரை பொறுத்தளவுல பேஜ் நம்பர் 5ல ஃபர்ஸ்ட்ல ACFGH பார்த்துக்கோங்க. செகண்ட்ல ABC, இதுல A and B வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது போயம் பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா இஆர்சியை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் போயத்துல இந்த கேசல்ல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 22ல ஹெட்டிங் 5ல இருக்கும் ABDE பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது செகண்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சரை பொறுத்தளவுல பேஜ் நம்பர் 37 ப்ரோஸ்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல CDEFGIJM இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது போயம் இஆர்சியை பொறுத்தவரை பேஜ் நம்பர் 56ல ஹெட்டிங் 5ல பார்த்தீங்கன்னா ACD. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இதுதான் நீங்க படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் லாஸ்ட் மினிட்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனா நீங்க படிக்க வேண்டிய ஒரு சிலது பார்ப்போம். லைக் இப்போ சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எய்தர் சம்மரி எழுதுங்க, சம்மரிக்கு ஹெட்டிங் கொடுத்துட்டு ஸோ ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் டிராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் டிராஃப்ட் எழுதிருங்க. இதே வந்து நீங்க வந்து
நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுட்டு அதோட டைட்டில் போட்டுட்டு நோட்ஸ் உங்களுடைய இந்த இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் அதை மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணுங்க. ஓகேங்களா? நாங்கள் படிக்கல சம்மரி அண்ட் நோட்ஸ் மேக்கிங் ரெண்டுமே எழுதணும். பட் உங்களுக்கு சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங் தான் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ். ஸோ டிஸ்கிரைப் த ப்ராசஸை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதர் ஆப்பிள் ஜூஸ் இல்லை கப் ஆஃப் டீ இல்லை சாக்லேட் கேக் இல்லை மேங்கோ ஜூஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்க. உங்கள் புக்லேயே வந்து இல்லை எண்ட் ஆஃப் த லெசனில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. இது 11th கண்டிப்பாக வந்து எய்தர் கப் ஆஃப் 2 2 பேருக்கு வந்து டீ போடுறது எப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சாக்லேட் கேக் இதுதான் கேட்பாங்க. 12th வந்து ஆப்பிள் ஜூஸ் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆக்டிவைஸ் பாசிவாஸ் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் மினிமம் மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 வேர்டு 21 வேர்டு சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் உங்கள் புக் பேக் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல உள்ள கிளாசரியில் உள்ள சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்களுக்கு கிளிப்டு வேர்ட் பிளண்டட் வேர்ட் இந்த 1 வேர்டு கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஸ்டடி மெட்டீரியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், அதை நல்லா பார்த்துங்க. ஸோ இதுதான் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டியது. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 90க்கு ஒரு எப்படி சொல்கிறது 90க்கு ஒரு 75 மார்க்காவது நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்டனே பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ ட்ரை டு அட்டன் த ஆல் கொஸ்டின்ஸ். ஏன்னா எப்படி சொல்றது நம்ம தெரியாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு மார்க் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக அந்த 7-5 மார்க் கேட்குறாங்களா, அதுலலாம் நீங்கள் தெரியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 மார்க்காவது கிடைக்கும். அதே மாதிரி தான் 3 மார்க் கொஸ்டினும் ஜென்ரல் பேராகிராஃப், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரைப் த ப்ராசஸ், அந்த பை சாட் பார் சாட் கொடுத்து கேட்குற கொஸ்டின்ஸ், டேபிள் கொடுத்து கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தெரியுதோ அட்டன் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 3 மார்க் வர இடத்துல ஒரு 1 or 2 மார்க்காவது கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அட்டன் பண்ணி வைங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.